ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கூடம் போலே ஆடலாம் ஆடலாம். இந்த காணொளி நாங்கள் வசிக்கும் வாங்கூவர் நகரத்தில் இருக்கிற காபர், அதாவது துறைமுகத்தில் காபர் குரூஸ் போயிருந்த நேரம் எடுத்தது. இதுதான் எங்களோட வாங்கூவர் இந்த ஹாபர். இது மேலே இருக்கிறது நோர்த் வாங்கூவர்ன்றது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் டவுன் வாங்கூவர், அதாவது இந்த சிட்டி சென்டர் வாங்கூவர்ன்ற. அங்கே இருந்தால் அலஸ்கா குரூஸ் இப்பவும் போகிறது. அங்கால தெரிகிறது ஸ்டான்லி பார்க். இது இஞ்சால இந்த கப்பல் அலஸ்கா போகிற இது. இப்போ நாங்கள் அங்கால தள்ளி இதில் தான் எங்களோட காபர் குரூஸுக்கு அந்த போட்டில் ஏறுறதுக்கு வந்திருக்கிறோம். இதுதான் நாங்கள் போகிற எம்பி காபர் பிரின்சஸ் என்ற குரூஸ் போட். இந்த குரூஸை இந்தியனாம் லஞ்ச் குரூஸ்ன்றது. இதுக்கு ஒரு ஆளுக்கு $100. நீங்கள் முதலேயே ஆன்லைனில் புக் பண்ண வேணும். நாங்கள் போட்டில் ஏறிய ஒரு கொஞ்ச நேரத்திலேயே பஃபே ஓப்பன் பண்ணினோம். அப்போ நாங்கள் பஃபே ஓப்பன் பண்ணபடியால் சாப்பிட்டுட்டு வெளியில் போவோம்ண்டு ஒரு டேபிளில் ரெண்டு சாப்பிட ரெடி ஆகிட்டோம். சாப்பாடெல்லாம் நல்ல சாப்பாடு, நீங்கள் எவ்வளவும் சாப்பிடலாம். சலாட்டில் இருந்து எல்லாம் இருந்தது. இது பசிபிக் சால்மன், அதோட நல்ல பீஃப், உருளைக்கிழங்குகள், ரைஸ் அண்ட் அப்படி நிறைய வச்சுருந்தவ. அதோட கடைசியில் டெசர்ட்டுகளும் கணக்கு விதமாக இருந்தது. ஆல்கஹால் ஃப்ரீயில், நீங்கள் காசு கொடுத்து தான் வேணும். இதுதான் இந்த போட் போகிற ரூட். இது இந்தியன் ஆமண்ட இடத்துக்கு போட்டு வரும். கிட்டத்தட்ட 4 மணித்தியாலம் எடுக்கும் போயிட்டு வர. இன்றைக்கு இங்கே நல்ல வெதர், கிளியர் ஸ்கை, இல்லை ப்ளூ ஸ்கை அப்படியே தெரியுது. நாங்கள் பஃபேயில் 5 முடிச்சுட்டு மேல் டெக்குக்கு வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் இதில் 3 டெக் இருக்குது. முன்னுக்கு போய் நிற்கலாம், சைட்டுகளில் நிற்கலாம், அல்லது இது பின்பக்கம். இந்த இதில் தெரிகிறது தான் அந்த கேப்டன் இந்த போட்டை செயல் பண்ணுறது இருக்கிறது. இப்போ நான் நல்ல 3வது மேல் டெக்கில் நிற்கிறேன். அப்படியே 360 டிகிரி வியூவை அப்படியே பார்க்கலாம். இதில் மேலே நின்றா இதில் பார்த்திங்கன்னா இப்போ 2 பேர் ட்ரோவிங் செய்யணும், அதாவது தண்டு வெளிச்சு கொண்டு போயினோம். அங்கே பார்த்திங்கன்னா அலஸ்கா போகிற கப்பல்கள் நிற்குது. முதல்ல சாட்டர்டே தான் இங்கேருந்து அலஸ்காவுக்கு கப்பல்கள் போகிறது. இதில் நீங்கள் பார்க்குறது பெடல் வீலர் என்று சொல்லி, இது 1920-30களில் பாவித்த ஒரு போட். உண்மையில் இது ஸ்டீமில் தான் இது இப்படி அந்த பெரிய வீல் சுற்றுறது. ஆனால் இந்த போட்டை பார்த்தால் ஸ்டீம் மாதிரி தெரியல. முடனே மோட்டரை போட்டு கொஞ்சம் அதே டெக்னாலஜி மாதிரி அந்த வீலை சுத்த பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த காலத்தில் முந்தி நீராவியில் தான் இந்த வீல் சுற்றுறது. அதுதான் பெடல் வீல் ஸ்டீமர் போட்டுன்னு சொல்கிறது. இது கூடுதலாக ரிவர்களில் தான் பாவிக்கிறத. இப்போ சில இடங்களில் டூரிஸ்ட்டுக்காண்டி இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக செய்து வச்சிருக்கணும். இதுவும் இந்த நாங்கள் போன இந்த சேம் கம்பெனி தான் இந்த போட் டூரும் செய்கிறது. இது இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் வெளிப்பக்கத்தால் போய் கொஞ்சம் மற்ற பக்கம் போகும். இந்த போட்டுகள் எல்லாம் இங்கே வெட்டிங், பர்த்டே இதுகளுக்கும் இங்கே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி போகலாமா. இதில் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன ப்ரைவேட் போட்டுகள்,
இதுகள் எல்லாம் இருக்குது. அந்த அங்கே தெரிகிறது அந்த போட் பார்க் பண்ணுற இடம் மாதிரி. இதெல்லாம் ப்ரைவேட் இந்த ப்ரைவேட் ஆக்கள்ன்ற போட்டுகள். இதில் ஒன்று போய் கார் வாக் பண்ணுற மாதிரி பார்க் பண்ணி வச்சிருக்கணும். பின்னுக்கு தெரிகிறதான் வெங்கூவர் சிட்டி டவுன் ஏரியா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுகள் இந்த பீச் கரையோடு இருக்குது. இதில் பின்னுக்கு தெரிகிறது ஸ்டான்லி பார்க், ஒரு அழகான பார்க் உண்டு. இதையும் நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்து எங்களோட சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்க விரும்பினா போய் பார்க்கலாம். இதுதான் இந்த டவுன் வெங்கூவர் இந்த அப்பார்ட்மெண்ட்டுகள் இருக்கிற ஏரியா. இந்த ஏரியாலாம் சரியான எக்ஸ்பென்சிவான இடம். அந்த தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சீ பிளேன் உண்டு. இதுக்குள்ளே தான் ரங்கி ஏறுறது. இங்கே இருந்து வேறு இடங்களுக்கு சின்ன சின்ன தீவுகளுக்கு போகிறது. இது ப்ரைவேட் போட்டுகள் எல்லாம் பார்க் பண்ணி வச்சிருக்கணும். இதில் தெரிகிறது ஒரு ப்ரைவேட் யாக்ட் உண்டு. இதெல்லாம் $6-7 மில்லியன் வரும் ஒரு போட்டு. இதில் நிற்கிற இந்த பெரிய போட்டுகள். பின்னுக்கு தெரிகிறதான் வெங்கூவர் கான்கிரீட் ஜங்கிள், அதாவது ஹை ரைஸுகள். இந்த கரையோடு அப்படியே பாக்குகள் மாரி எல்லாம் மரங்கள் எல்லாம் நட்டு செய்து வடிவாக வச்சிருக்கணும். நீங்கள் இந்த சைட்டாலே அப்படியே நடந்து போய் அதில் எல்லாம் இருக்கலாம். பிக்னிக் மாரி இதெல்லாம். இது காபர் ஏர் இந்த சீ பிளேன். இதுக்குள்ள தான் சீ பிளேன் டெர்மினல் இருக்குது. கூடுதலாக இங்கேருந்து வெங்கூவர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு, வெங்கூவர் ஐலண்ட் விக்டோரியாவுக்கு, அதோட வேறு சின்ன சின்ன தீவுகளுக்கெல்லாம் இங்கேருந்து போகிறத கிட்டத்தட்ட $100-120 நீங்கள் போகலாம். அதோட இப்போ 4 பேர் சேர்ந்தால் ஒரு $500 மேம் குடி கொண்டு போயிட்டு வருவினோம். பின்னுக்கு தெரிகிறது தான் க்ரூஸ் டெர்மினல். அதில் இப்போ நிற்கிறதுல ஹோலண்ட் அமெரிக்கான்ற கப்பல் உண்டு. அதை விட வேறு 2 பிரின்சஸ், மற்றது இன்னும் ஒன்று டிஸ்னி வேர்ல்டாக்கும், 3 அலஸ்கா க்ரூஸ் ஷிப் நிற்குது. நார்மலாக பின்னேரத்துலாம் இங்கேருந்து வலிக்கிறது. 6-7 நாள் இங்கேருந்து வலிக்கிட்டு 7 நாள் போயிட்டு திரும்பி 7ஆம் நாள் இங்கே திரும்பி வரும். பார்த்திங்கன்னா எங்களோட போட் கொஞ்சம் தூரம் வந்துட்டுது. பின்னுக்கு தெரிகிற எல்லாம் ரொக்கி மவுண்டன், அங்கால அது நோர்த் வெங்கூவர்ன்றது. இதை 2 பிரிட்ஜால் தான் கடக்கலாம். இதான் இந்த 3 பெரிய ஷிப்பு, அலஸ்கா க்ரூஸ் ஷிப். பின்னுக்கு தெரிகிற டவுன் வெங்கூவர். இதில் வாரது இதை சீ பஸ்ன்றது. இது வெங்கூவர் டவுனில் இருந்து இதை ரிவரை தாண்டி அங்கே நோர்த் வெங்கூவர் ஒரு இடம் சிட்டி இருக்குது, அங்கே போகிறது. இது கண்டெய்னர் ஷிப்புகள் இதெல்லாம் சாமான் இருக்கிறது. டவுன் வியூ. இந்த மேலே அந்த டவர் மாதிரி தெரிகிறத ஹார்பர் சென்டர்ன்றது. அதில் மேறி நின்று நீங்கள் பார்க்கலாம் வெங்கூவரை. இங்கே பின்னுக்கு தெரிகிறது லயன்ஸ் கேட் பிரிட்ஜ். இதுவும் நான் அந்த ஸ்டான்லி பார்க்க எடுக்க ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். இதில் பார்த்திங்கன்னா காஞ்சனா நேரி என்று சொல்லி ஒரு கப்பல் உண்டு, சாமானியத்தில் கப்பல் உண்டு. இதில் ஆங்கர் போட்டு நிற்குது. இது செகண்ட் நேரோ பிரிட்ஜ், அதாவது வெங்கூவர்லேருந்து நோர்த் வெங்கூருக்கு போகிறதுக்கு இருக்கிற 2வது பிரிட்ஜ். இது அயன் ஒர்க்கர்ஸ் மெமோரியல் பிரிட்ஜ்ன்னு சொல்கிறவ. ஏனென்றால் இந்த பிரிட்ஜ் 1957 60 மட்டும் கட்டினவ. 1958 இந்த பிரிட்ஜ் விழுந்து 19 வேலை செய்தவை செத்தவையாம். அவை இந்த ஞாபகத்தை தான் இதை அயன் ஒர்க்கர்ஸ் மெமோரியல் பிரிட்ஜ்ன்னு சொல்கிறது. இந்த பிரிட்ஜால் இது ஹைவே 1 ஒரு பார்ட், அதாவது இங்கேருந்து டொரண்டோ அதுக்குள்ளால் அப்படியே அங்கால ஈஸ்ட் மட்டும் போகக்கூடியது. இப்போ நீங்கள் பார்க்குறது ரெயின் போய் வர பிரிட்ஜ். இது ரெயின் நடுக மேலே தான் இப்படி நிற்கும். இந்த ஒரு பக்கம் மட்டும் ரெயின் வரைக்கும் கீழே வரும். ரெயின் போன அப்புறம் மேலே போயிடும். இந்த ரெயின் ரோட்டால் தான் கூடுதலாக இந்த தானியங்கள் இதுகளெல்லாம் காபருக்கு கொண்டு போகிறத. இது செகண்ட் நேரோ பிரிட்ஜும் பக்கத்தில் அந்த ரெயின் போகிற பிரிட்ஜும் பக்கத்தில் இருக்குது. இதில் ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. இந்த போட்டை கிட்ட கொண்டே காட்டு வேணும். அந்த வாட்டர் ஃபால் கிட்ட இப்போ நல்ல பயங்கரமாக தண்ணி கொண்டு இருக்குது. இது ஒரு ஆங்கிளாக இருக்கிறபடியாக வடிவாக தெரியல இந்த போட் இப்படி போகிறபடியாக. ஆனால் பார்த்திங்கன்னா தூவானம் நல்லா அடிக்குது. அங்கே எல்லாம் தெரியுது, நல்ல தண்ணி மேலேருந்து விழுகிறது. இது இந்த முக்கிய இந்த டூரில் ஒரு முக்கிய ஒரு அட்ராக்ஷன் மாதிரி. கொஞ்சம் சைட்டுக்கு வந்தேன்னா இதில் கொஞ்சம் நல்லா கிட்ட கொண்டு
அதில் போட்டை அப்படியே வச்சிருப்பினும் நீங்கள் அதில் ரெண்டு படம் எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் செல்ஃபோனை பிடிச்சி கொண்டே நிற்கணும். அப்புறம் அந்த போட் வந்து இப்போ ரிவர்ஸில் வருது. இந்த படி இதுதான் அந்த இந்தியன் ஆமன்ற அந்த ஏரியா. பார்த்திங்கன்னா சுத்த பெற மலைகள், நல்ல ஒரு அழகான ஒரு இடம். இந்த தண்ணி வந்து இந்த மலைகள், இந்த ராக்கி மவுண்டனில் இருந்து உருகி வர சினோக்கள்லாம் இந்த வந்து இப்படியே வந்து இதோட போய் பசிபிக் கடலோடு சேருது. அதெல்லாம் தண்ணி வந்து ஒரு அந்த டர்க்வாஸ் க்ரீன் ப்ளூ கலர் மாதிரி இப்போ வாட்டர்ஃபால் வந்து வடிவச்சிருது. பார்த்திங்கன்னா நல்ல அந்த காட்டுக்கு பின்பக்கத்தில் இருந்து நல்ல ஃபோர்ஸாக வருது. இது எங்கிட்ட பிரிட்டிஷ் கொலம்பியா அந்த ஃப்ளாக். இது கப்பல் முன்னுக்கு நின்று வாக்கிக்க இப்படிதான் இப்படித்தான் முன் பக்கம் வியூ. இப்போ அந்த அதில் போய் ஒரு சின்ன தீவு மாதிரி வரும். அதில் போய் அப்படியே ரவுண்ட் பண்ணி திரும்பி வருமாம் கப்பல். கப்பல் இப்போ திரும்பி வந்து நாங்கள் இப்போ பழையபடி வந்துட்டோம். இதுதான் அந்த நான் சொன்ன அந்த ஹார்பர் ஏர் இந்த சீ பிளேன் டெர்மினல். இதில் இருந்தால் கூடுதலாக பிளேன்கள் சீ பிளேன் கூடுதலாக போகிறது. அதில் தெரிகிறது தண்ணிக்குள்ளேயே ஒரு கேஸ் ஸ்டேஷன். இதில் அப்படியே நாங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே நடந்து அங்காலே அந்த ஹார்பரில் ஷிப் போகிற மட்டும் போவோம்னு வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் எல்லாம் செய்து வச்சிருக்கணும். இப்போ நாங்கள் இந்த குரூஸ் டெர்மினல் அடிக்கி வந்துட்டோம். இல்லை இப்படி அந்த சைக்கிள்ன்ற சில்லுகளை வச்சு இப்படி வித்தியாசமாக செய்திருக்கணும். பார்க்க நல்லா இருக்குது. டவுன் அப்பார்ட்மெண்ட்கள், ஆஃபீஸ் ஏரியாக்கள். இது இந்த கொலண்ட் அமெரிக்கா லைன் இந்த குரூஸ் ஷிப் அலஸ்கா போகிறதுண்டு. வீல் ஆஃப் அலஸ்காண்டு போட்டிருக்கணும். கூடுதலாக இது வந்து சம்மர் டைமில் சரியான ஃபேமஸ். இங்கே கூடுதலான எல்லா இடத்துல இருந்தும் வந்து இங்கே இருந்து தான் குரூஸுக்கு அலஸ்கா போகிறதுக்கு கப்பல் எடுக்கிறவ. நார்மலாக மேயில் அது வாங்கும். கப்பல் வந்து ஃபோன் அடிக்குது, வலிக்கிட போகுது. நார்மலாக இங்கே இருந்து நீங்கள் 7 நாள் இங்கே இருந்து வலிக்கிட்டு அலஸ்கா ஆங்க்ரேஜில் போய் இறங்கி நீங்கள் பிளேனில் திரும்பி நீங்கள் உங்களோட நாட்டுக்கு போகலாம். அல்லது இங்கே வலிக்கிட்டு திருப்பி 7 நாளில் இங்கே வரும். அப்படி 2 ரூட் இருக்குது. கூடுதலாக அலஸ்காவுக்கு போகிறதுண்டா இங்கே இருந்து கிட்டத்தட்ட 2 பேருக்கு $2,500 முடியும். நீங்கள் முதலையே புக் பண்ணினா அதுவும் ஒரு மிகவும் அழகான ஒரு ட்ரிப்பாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து போனால் இன்னும் நல்ல ஃபன்னாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் இந்த 3 அலஸ்காவுக்கு போகிற க்ரூஸ் ஷிப்பும் வலிக்கிட்டு போகுது. அதில் பார்த்திங்கன்னா முன்னுக்கு வெள்ளை அது நான் நினைக்கிறேன் பிரின்சஸ் க்ரூஸிൻ്റെ கப்பல் தான் அதில் முதல் போகுது. அப்புறம் 2வது இதில் கொலண்ட் அமெரிக்காண்டு. கூடுதலாக எல்லா கப்பல்களும் போகைக்கு ஒரு 3-4 இடங்களில் நிற்கும். ஒவ்வொரு நாளும் வெள்ளை 7 மணிக்கு போய் பின்னேரம் 5 மணி மட்டும் நீங்கள் இறங்கி போய் அந்தந்த இடங்களை பார்க்கலாம். இந்த இடத்த கனடா பிளேஸ் என்று சொல்கிறது. இங்கே தான் இந்த குரூஸ் கப்பல் வலிக்கிற இடம். உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்தினீங்கண்டா நாங்கள் போடுற காணொளியெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும். நீங்களும் பார்த்து மகிழலாம். இன்னும் நிறைய இதே மாதிரி வெங்கூரை பற்றி வேறு இடங்களை பற்றி காணொலியும் எங்களோட சேனலில் இருக்குது. விருப்பம்னா நீங்கள் போய் பார்க்கலாம். இது வந்து 2010 ஒலிம்பிக் கேம் நடந்தபோது இதில் தான் இப்படி அந்த இரவில் இப்படியே நெருப்பெரியும். பார்த்திங்கன்னா இந்த பின்னுக்கு படம் இருக்குது. இந்த விண்டர் ஒலிம்பிக் கேமுக்கு இது இங்கே வெங்கூரில் நடந்தது 2010ஆம் ஆண்டு. அதை அப்படியே வச்சிருக்கணும். அதில் இது ஹார்பரில் இருந்து பார்க்க நார்த் வேங்கூவர் வியூ. எங்களோட வேங்கூவர் பிரிட்டிஷ் கொலம்பியாவை பியூட்டிஃபுல் பிரிட்டிஷ் கொலம்பியான்னு சொல்கிறாங்க.